மக்களே, நான் நிலோஃபர். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹேர் கலர் வீடியோ. ஸோ இது வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இதை தெரிஞ்சுன்னா எங்கள் வீட்டில் வந்து விளக்கு மாத்தால கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு ஹேர் கலர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I got 2 colors. One is blue sapphire and one is violet topaz நினைக்கிறேன். பர்பிள் டோபாஸ், பர்பிள். ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம வந்து ஹேர் கலர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாதிரி ஃபங்கி கலர்ஸ்லாம் நம்ம வெளில போய் பண்ணோம் அப்படின்னா இட் காஸ்ட் அரவுண்ட் லைக் ஒரு 5000-7000 கிட்ட வாங்குவாங்க. ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் ஒரு கோடி. நம்மளே வீட்டில் பண்ணோம்னா அப்படி கம்மி ரேட்டில் தான் இருக்க போகுது. அண்ட் ஒரு டப்பா இட் காஸ்ட் அரவுண்ட் லைக் 175 175. ஸோ நான் வந்து ஆஃபரில் 4 டப்பா 2 கலர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதை என்னோட முடிக்கு நான் போட போகிறேன். அண்ட் இது எப்படின்னா, என்னோட முடி கொஞ்சம் நீளமாக இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டச், மேலெல்லாம் டச் பண்ணிட்டு அப்புறம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது. பிகாஸ் என்னோடய ஹிஸ்ட்ரி ஹேர் கலர் பார்த்திங்க அப்படின்னா, நான் ப்ரீ லைட்னிங் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன், ப்ளீச் பண்ணாமல். ஸோ ப்ளீச் வந்து நான் ஹேர் பண்ணது கிடையாது. அண்ட் எனக்கு வந்து பண்ணணுன்னும் போது கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஸோ அதனால் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த அளவுக்கு நான் பண்ண போகிறேன். ஆம்ப்ரே டைப் ஆஃப் பாலியாஜோர் இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து ஆம்ப்ரே டைப்பில் பண்ணும்போது இந்த ஹேர் வந்து நல்லா அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுருவேன். ஸோ அது ஒரு ரீசனுக்காக தான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ கைஸ். அண்ட் இன்னும் நீங்கள் வந்து நிலோஸ் ஹலோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தீங்க, அது கூட வாயில ரோல் ஆகுது. பட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் கண்டிப்பாக அமுக்குங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கலர் டப்பாவில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது, நமக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஒரு ஹேர் ப்ரஷ் இருக்குது, கண்டிப்பாக அது தேவை. ஹைலைட்டர் ப்ரஷ் நினைக்கிறேன், பட் ஏதோ வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க, ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. முக்கியமாக இது வேணும் கண்டிப்பாக நமக்கு. இது வந்து மேனுவல். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் நல்லா படிங்க. நிறைய பெரிய பெரிய பக்கமாலாம் இருக்குது. இது எல்லாத்தையும் கண்டிப்பாக படிக்கணும். படிச்சுட்டு நம்ம வந்து பண்ணுவோம். அது அப்புறமா கைக்கு போட க்ளவுஸ் இருக்குது. ஹீரோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 2 இருக்குது, டெவலப்பர் அண்ட் கலரிங் க்ரீம். ஸோ இதுதான் வந்து ப்ளூ கலர். அண்ட் இதுதான் வந்துட்டு ப்ளீச் பண்ண போகிறோம். ப்ளீட் லைட். ஓகே, இதுதான் வந்துட்டு ப்ரீ லைட்னிங் செட். அதாவது பிளாண்டர் பவுடர், அப்புறம் டெவலப்பர், கலரிங் க்ரீம். ரொம்ப ரோல் ஆகுது. சரி வாங்க நம்ம கலர் அடிக்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஹேரை டை பண்ணிக்கலாம். நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஹேர் கலர் பண்ணும்போது எல்லோரும் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே கலர் பண்ண வருவீங்க. யூஸ்வலாக அப்படி பண்ணாதீங்க. ஸ்டார்ட் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே போங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு நான் மெட்டாலிக் பவுல். இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு மிச்சமாக இருந்தது. ஸோ இதை எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம கலக்க போகிறோம். ஹலிமா சிஸ்டர் குடுடி கொஞ்சம். 5 minutes later. ஹலிமா ப்ளீஸ். Thousands of tears later. Got it. எந்த விதமாக நம்ம கொடுக்குறோம், நமக்கு கிடைக்கிது அப்படின்னு மேட்டர் கிடையாது. பட் ஆனால் நமக்கு கிடைக்குதா அதுதான் மேட்டர். மொத்தமான ஸ்மெல். இதுவே பர்பிள் கலர் இருக்கு. ஓ மை காட். கர்மா என்ன இப்படி நாறுது? குறலா மாட்டைட்டத்தையும் மனுஷைட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. கண்டிப்பா மோந்து பார்க்காதீங்க என்ன மாதிரி. ப்ளீஸ் டோன்ட் டு தட். ஐ கெஸ் அதில் அமோனியாலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பவுடர்னா ஈஸியாக வந்துடும். இதை நான் எப்படி கலக்குவேன்? கச்சி பிஸ்னாலினால கொஞ்சம் புழிஞ்சிட்டு வரேன். டாஸ்க் டன். கண்ணாடி போடாமல் கண்ணும் தெரியல, ஒன்றும் தெரியல. என்ன கண்ணு கூசுது? என்னது இது? கண்டிஷனர் எல்லாம் உள்ள இருக்குப்பா. 2 கண்டிஷனர். 2மே போடணுமான்னு தெரியும். ஃபஸ்ட்டு ஓகே ஃபைன். I'll use this.
இதுக்காக யூஸ் ஆகும். டெஃபினெட்லி ஒரு பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பத்தாது. இது வந்து ஜஸ்ட் லைக் வந்து க்ரௌன் ஹைலைட்ஸ் மாதிரி பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் ஃபைன். ஆக்சுவலாக மேலே சும்மா இப்படி டீப் லைட் பண்ணிக்கலாம். ஃபுல் குளோபல் ஹைலைட்ஸ்க்கோ இல்லை ஆம்ப்ரேக்கோ இல்லை பாலியாஜ் டைப்க்கோ வந்து இது பத்தவே பத்தாது. ஐ ஜஸ்ட் புட் 4 இன். அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். என்கிட்ட இப்போ நான் 3 பேக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பேக் வந்து நான் ரிசர்வ்க்கு வச்சுருக்கேன். இஃப் இட் ஆல் நீடட் நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். பேக்கிங் இதுதான் நான் கேக்குக்கு வந்து மாவு கிளறிட்டு இருக்கேன். விப்பிங் க்ரீம் மாதிரி இருக்கு. ப்ளீஸ் டெஃபினெட்லி தூக்கி வாயில் போட்டுக்காதீங்க. நம்ம ப்ளீச் பண்ணும்போது கையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இது போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம கலரிங்கும் போது கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகரக்கட்டை என்ன அவருக்கு தெரியாது. தெரிஞ்சா ப்ளூ அண்ட் பர்பிளில் கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கவே மாட்டேன். பார்த்து இஸ் கவுன ஃப்ரீக் அவுட். ஆக்சுவலாக எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்க. நான் கிளாஸ் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். மச் பெட். இது சுருட்டி வைக்கிறதுக்கு ஐ எம் ஹேவிங் 5. அது ஒரு கந்தரவக்கோல நிலையில் இருக்குது. பட் பரவாயில்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆழம். எதையும் மிச்சம் வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் யூஸ் பண்ணும். ஸோ ஐம் கோனா ஹேவ் இட் அஸ் strips. ஸோ ஐ காட் மை ஃபாயில் பேப்பர்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் we don't have a choice. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீழே வைங்க நிறையா இருக்கிறத. ஏன்னா மேலே வச்சுட்டா அந்த ஒரு ஜாயின் இது கிடைக்காது, கிட்ட நிற்கும். தட் இஸ் நாட் அ நைஸ் வே. எல்லா ப்ராடக்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு கீழே புஷ் பண்ணுங்கள். இல்லைன்னா அங்கங்கே அப்படியே பேட்சியாக தெரியும், அது நல்லா இருக்காது. ஸோ அங்கங்கே வைங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டோம்னா ரொம்ப பாயிண்ட் அப்படியே தெரியும். ஸோ அது வந்து நல்லா மர்ஜ் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா ஒரே லேயராக ஹேர் தெரியாது. ஹேர் தனியாக, ஹேர் கலர் தனியாக தான் தெரியும். எனக்கு வந்து இங்கெல்லாம் லைன்ஸ் எக்ஸ்ட்ராவாக எனக்கு தெரியணுன்றதுக்காக புட்டிங் அப் லைன்ஸ். ஸோ இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், அண்ட் லாஸ்ட்டில் சேம் மெத்தட் ஃபுல்லாக கலர் பண்ணிடுவேன். ஸோ ஐம் கோனா ரிப்பீட் திஸ் for the entire head. It makes you more tired than it looks. ஸோ கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். I'm using a hair band. ஏன்னா எனக்கு முன்னாடி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விழுது. எனக்கு என் தங்கச்சி தான் ஹெல்ப் பண்ணான். ஓகே, திஸ் இஸ் இரிட்டேட்டிங், பட் பரவாயில்ல. மூஞ்சியில் முடி விழாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளோ தேவையில்லை. எஸ், இந்த ப்ராசஸை ஸ்பீட் பண்ணுற ஒரு ரீசனுக்காக தான் நான் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம ப்ளீச்சிங் பவுடரோ, பிளாண்ட் பவுடர், டெவலப்பர் எது நம்ம ஹேரில் யூஸ் பண்ணாலுமே அது இட்ஸ் ப்ரோன் டு டேமேஜ் தான். பட் அலுமினியம் ஃபாயிலோடு நம்ம மூடும்போது உள்ள ஹீட் ட்ராப் ஆகி நம்மளோட ஹேர் வந்து இன்னும் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அந்த பர்னிங் சென்சேஷன் எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அது அதனாலே நான் வந்து அலுமினியம் ஃபாயிலை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் நமக்கு டைம் வந்து குறையும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஒரு 2 hour வேலை 1 hourல முடிஞ்சிடும் அப்படின்னு பண்ணிட்டேன். ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு. டோன்ட் மைண்ட் மை கேவலமான ரேப்பிங். பெண்டு கலந்துடுச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டேன். மணி இப்போ 6:45 ஆகுது. அண்ட் நான் வந்து ஒரு 45 minutes வைக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் இட்ஸ் ஃபங்கி கலர், ப்ளூ அண்ட் பர்பிள்னும் போது அது பிடிக்கணுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்ல லெவல் 5 வரைக்கும் இது சேஃப். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் லெவல் 6 or 7 வரைக்கும் போகணுன்றதுனால நான் டைம் கொஞ்சம் நீளமாக வைக்க போகிறேன். ஸோ 45 minutes அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஐ ஷோ யூ கைஸ். 45 minutes ஆகிடுச்சு. அண்ட் லைக் வந்து உங்களுக்கு நான் சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன். இந்த கலர் தெரியுதோ?
எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸ்டில் ஜஸ்ட் வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்படி இருந்தாலும் கலர் பிடிக்கும். ஆம்ப்ரே ஆம்ப்ரே சொன்னது ஐ திங்க் தேங்க் ஜாப் ஆஃப் சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். இவ்வளோ ஒயிட்டாக பார்த்தது. ஓகே, ஐம் கைண்ட் ஆஃப் ஃப்ரீக்ட் அவுட் இப்போ. இட்ஸ் லைக் திஸ். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து ஹேர் கலர் போடலாம். ஓ மை காட், ஐ ஒர்க். ஓகே, மண்டை மேலே கொண்டே மறந்துட்டேனாடா மொமெண்ட். திஸ் சீம்ஸ் டு பி ஸோ குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. நோ டாக்ஸ். நான் போயிட்டு இது வந்து ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையோ பண்ணிவிட்டு ஐ கம் அண்ட் ஷோ யூ. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இந்த ஒரு முடியை வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே போனேன்னா என்னை வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ ஹேர்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஒரு லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஆனால் என்னால் வந்து இது வச்சுக்க முடியாது. பிகாஸ் என் வீட்டில் வந்து என்னது இது ஒரு முடியா அப்படியே கேட்டுருவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கருப்பாக இருந்தால் தான் முடி, லைட்டாக செம்பட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து ஒரு வேறு கலர் தான் கொடுக்கணும். பர்பிள் கொடுத்தா தெரியாது, பட் ப்ளூங்கும்போது கொஞ்சம் இதுதான். இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இதுக்கப்புறமா இந்த கலர் குருவிக்கா யூஸ் பண்ண மாதிரி அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட அடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள் கைஸ். பாய் பாய்.